அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 31வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்துல அவனுடைய அருள்மறையில சொல்றான், ஒவசைனல் இன்சான பிவாலிதைஹி, அதாவது நான் மனிதனுக்கு உபதேசித்தோம், உமது பெற்றோருக்கு நீ நல்லுபகாரம் செய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இப்படி நான் உபதேசித்தேன் எதுக்காகன்னு அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், ஹமலத்துஹு உம்முஹு, அவள் அவனை சுமந்தாள், அதாவது அவன் தாய் அவனை சுமந்தாள், வஹ்னன் அலா வஹ்னிஹு, பலகீனத்துக்கு மேல் பலகீனப்பட்டவளாக, வஃபிசாலுஹு ஃபி ஆமைனி, அவனுக்கு பால்குடி மறக்கடிப்பது 2 வருடங்கள் ஆகின்றன. அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அனிஷ்குருலி, அதாவது நீ நன்றி செலுத்து எனக்கும், வழிவாளி தைக்க உன் பெற்றோருக்கும், இலையல் மசீர், உன்னுடைய மீளுதல் என்னிடத்துல இருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த தாய் இவ்வளோ சிரமப்பட்டு பிள்ளைய ஈன்றெடுக்கிறா. 10 மாதங்கள் என்னெல்லாமோ துயரங்களை என்ன செய்வா, அனுபவிப்பா. எதையும் விரும்பினதை சாப்பிட முடியாது. அப்படிலாம் சிரமப்பட்டு கடைசியில் அந்த பிரசவ வேதனை மரணத்துடைய வாசலை தொட்டுட்டு வர்றது. இந்த அளவுக்கு சிரமப்பட்டு ஈன்றெடுக்கிற அந்த தாய நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், அழகான வரிகள். என்ன அப்படின்னா, ஃபாரின்ல இருந்து கலர் மீன்களை இறக்குமதி செய்து வரவேற்பறையில அந்த கலர் மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்குது. ஆனா வயிற்றுல 10 மாசம் சுமந்த தாயோ வாடி கிடக்கிறாள் முதியோர் இல்லத்துல. இன்னைக்கு கைத்தடி முதிய வயதுல அந்த கைத்தடி கொடுக்கிற சப்போர்ட்டை கூட ஈன்றெடுத்த கருவுல இருந்த பிள்ளைங்க என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறது இல்ல. அதனால தாயின் மீது அன்பு காட்டுங்க, பெற்றோர்கள் மீது கருணையோட என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக இம்மையிலும் மறுமையிலும் ஒரு ஈடேற்றமான வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தருவான்.